சங்கீதம் 129 1 முதல் 8 வரை. 1 என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். 2 என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். 3 உழுகிறவர்கள் என் முதுகின்மேல் உழுது தங்கள் படைச்சல்களை நீளமாக்கினார்கள். 4 கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. 5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கிப் பின்னிட்டுத் திரும்பக் கடவர்கள். 6 வீட்டின்மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளருமுன் உலர்ந்து போம். 7 அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளைக் கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. 8 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதுமில்லை. சங்கீதம் 129 பகைவரை வெல்லும் சங்கீதம். சிறு தியானம். சங்கீதம் 129 என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்வில் சந்தித்த அடக்குமுறைகளையும் அதிலிருந்து தேவன் அவர்களுக்கு அளித்த விடுதலையையும் பறைசாற்றும் ஒரு உன்னத சங்கீதமாகும். சங்கீதம் 129 பகைவரை வெல்லும் சங்கீதம் என்று அழைக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணம், நம்மை வீழ்த்த நினைக்கும் எந்தவொரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற நம்பிக்கையை இது நமக்கு தருகிறது. உழவர்கள் நிலத்தை உழுவது போல பகைவர்கள் நம் முதுகின் மேல் வடுக்களை உண்டாக்கினாலும், நீதியுள்ளவராகிய கர்த்தர் அந்த தீயவர்களின் கயிறுகளை அறுத்து எறிந்து நம்மை விடுவிக்கிறார். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு பின்னிட்டு போகும்படி தேவன் கிரியை செய்வார் என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலமுறை சோதனைகளால் நெருக்கப்பட்டாலும் தேவன் நம் பட்சத்தில் இருப்பதால் நாம் ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை. முளைக்கும் முன்பே காய்ந்து போகும் கூரை மேல் புல்லுக்கு ஒப்பானவர்கள் நம்முடைய எதிரிகள் என்பதை உணர்ந்து நாம் பயமின்றி முன்னேற வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருப்பதினால் நமக்காக போராடும் தேவன் நம்மை பகைவர்கள் முன்பாக தலையை உயர்த்தச் செய்வார். எத்தனையோ இன்னல்கள் நம்மைச் சூழ்ந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் ஒருபோதும் நம்மைக் கைவிடுவதில்லை என்பதே இந்த சங்கீதத்தின் சாரம்சம். எனவே போராட்டத்தின் நடுவில் இருப்பவர்கள் இந்த சங்கீதத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு ஜெபிக்கும்போது நிச்சயமாக வெற்றியைக் காண்பார்கள். தேவனுடைய கரம் நமக்காக நீட்டப்படும்போது எவ்வகையான சதித்திட்டங்களும் நம்மை அணுக முடியாது என்பதே இந்த வெற்றியின் சங்கீதம் நமக்குத் தரும் வாக்குத்தத்தமாகும். ஆமென்.